ஜெய் வாசவி. இன்று 49வது ஸ்லோகம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தனக்கு அமைத்த கர்மத்தை எப்படி செய்வது என்பது இனி விளக்கப்படுகிறது. கர்மயோகமே கர்ம சந்நியாசம் ஆகிறது. அசக்த புத்தீக சர்வத்திர ஜிஜாத்மா விகதஸ்பிருக நைஷ்கர்மம் ய சித்திம் பரமாம் சந்நியாசேன திக்ஷதி. யாண்டும் பற்றற்ற புத்தியுடையவனாய் சிந்தனை அடக்கியவனாய் ஆசையற்றவனாய் இருப்பவன் சந்நியாசத்தால் உத்தமமான நைஷ்கர்மே சித்தியை அடைகிறான். கர்மயோகி ஒருவன் ஓயாது வினையாற்றுகிறான். ஓய்வு ஒளிவு அவன் அறிந்தவன் அல்லன். அவனை பார்ப்பவர் கண்ணுக்கு அவன் இத்தகைய காட்சி கொடுக்கிறான். மற்ற மனிதனுள் அவனுடைய இயல்பு எத்தகையது என்று பார்க்க வேண்டும். எந்த இடத்தையாவது தேசத்தையாவது தனக்கு சொந்தமானதென்று அவன் அபிமானப்பதில்லை. ஊரெல்லாம் அவனுக்கு சொந்தம் எனலாம், அல்லது ஒரு ஊரும் இல்லான் எனலாம். பொருள்கள் பல அவனால் கையாளப்படுகின்றன. அவைகள் வந்ததும் போனதும் அவனுடைய மனதில் ஒரு விகாரத்தையும் உண்டு பண்ணவில்லை. பாலத்தில் ஒருபுறம் நீர் வருகிறது, மற்றொரு புறம் அது வடிகிறது. நீரில் பற்றற்று பாலம் இருக்கிறது. பொருளில் யோகியின் மனது அங்கனம் பற்றற்று இருக்கிறது. மக்களுள் எத்தனை பேர் தன்னை சார்ந்திருக்கின்றனர். உதாசீனராய் இருப்பவர் யார், பகை கொள்பவர் யார் என்றெல்லாம் அவன் எண்ணுவதில்லை. பற்றற்ற புத்தியின் பாங்கு இதுவாம். கடலில் அலைகள் தோன்றுவது போன்று சிந்தையில் ஓயாது எண்ணங்கள் உதிப்பது இயல்பு. திரைக்கடல் போன்றது உலகத்தவறு உள்ளம். யோகியின் உள்ளமோ தேங்கி திரையற்ற கடல் போன்றது. சிந்தையே அடக்கி சும்மா இருப்பவன் என்று அவனே இயம்ப வேண்டும். போகத்துக்கு உரிய பொருள்களை ஏராளமாக சிறு குழந்தையின் முன்னிலையில் கொண்டு வரலாம். அவைகளை போகவஸ்து என்று குழந்தை பொருள்படுத்துவதில்லை. யோகியின் மனநிலையும் அப்படிப்பட்டது. ஏனென்றால் அவன் ஆசையற்றவன். நிராசையின் நேர்மை அத்தகையது. அது போன்ற மனநிலையுடையவன் சந்நியாசியாகிறான். ஏனென்றால் கர்ம நீதத்திலுள்ள பிரம்மத்தில் அவன் நிலை பெற்றவனாகிறான். நைஷ்கர்ம சித்தி அல்லது வினையொழிந்த பெருநிலை என்பதும் பரபிரம்மம் என்பதும் ஒன்றேயாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.